குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இதாக்கு நண்டு, இந்த நண்டோட இந்த சைடு நம்ம எடுக்கணும். இது எப்படி நைஃப் வச்சு இது எப்படி எடுக்கணும். எடுத்துட்டு ஜஸ்ட் இது ஒன்று இப்படி வச்சுட்டா போதும். விரல் வச்சு நம்ம இப்படி தள்ளிட்டோம்னா வந்துடும். இது சின்ன நண்டுனால நம்ம கால் எடுக்க வேண்டாம். பெரிய காலாக இருந்தால் எடுத்துக்கலாம். இந்த கால் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் சதை இருக்கும். அப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அவ்வளோதான். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிடணும். நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். நண்டு எவ்வளோ பெரிய நண்டுனாலும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த பார்த்திங்களா, இந்த சைடு இப்படி நைஃப் வச்சு இப்படி எடுத்துகிட்டு இதை கை வச்சு நம்ம விரல் வச்சு இப்படி எடுத்துகிட்டா போதும். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. சின்ன காலில் நம்ம எடுத்து பேஸ்ட்டில் போட்டுடலாம். பெரிய கால் மட்டும் நம்ம பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நமக்கு நண்டு சீக்கிரம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாங்க நம்ம நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் இதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் போல் இஞ்சி, ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இவ்வளோதான் வேணும். அடுப்பில் இரும்பு சட்டி வச்சுருக்கேன். இரும்பு சட்டி வச்சு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவேன். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம முதல்ல இந்த இஞ்சி போடணும். அது பிறகு பெருஞ்சீரகம் போடணும். கொஞ்சம் போல் தான் வேணும். கரம் மசாலா போடக்கூடாது. கரம் மசாலா போட்டால் நண்டோட டேஸ்ட் எல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு வெங்காயம் நல்லா வதங்கணும். பிறகு நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலை போடணும். கறிவேப்பிலை போட்டாச்சு. இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதில் பச்சை மிளகாவும் போட்டாச்சு. இனி தக்காளி போடணும். தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாவத்தூள் பொடி. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு, தேவையான அளவு உப்பு. நான் இதில் 1/4 டீஸ்பூனாகவும் போட்டிருக்கேன் உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலா கூட நல்லா இது மிக்ஸ் பண்ணி நல்லா வேகணும். வெந்த பிறகு நம்ம நண்டு போடலாம். கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நண்டு போடணும். நண்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். நண்டு சீக்கிரம் வந்துடும். நண்டு நல்லா வெந்துட்டு மசாலா எல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம இதில் கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, பெப்பர் பொடியும் கூட போட்டு, பெப்பர் பவுடர் கூட போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம நண்டு மசாலா ரெடி ஆகிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி நண்டு மசாலா பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு சம்பாரிசி சோறு, நண்டு மசாலா, பருப்பு குழம்பு, ரசம், நல்ல கட்டை க்ரீமியான தயிர், இது ஓனியன் பப்பட். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.